Good morning. Daily use sentences. Do you like shopping? உனக்கு ஷாப்பிங் போக பிடிக்குமா? Yes, I am a shopaholic. I usually like shopping for clothes and cosmetics. எனக்கு ஷாப்பிங் செய்ய பிடிக்கும். பொதுவாக எனக்கு துணி மற்றும் அழகு சாதன பொருட்கள் வாங்க ரொம்ப பிடிக்கும். ஷாப்பஹாலிக்னா அடிக்கடி ஷாப்பிங் போகிறவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. How do you feel now? இப்போ எப்படிம்மா இருக்கு? I don't feel well. Let you check my forehead. I feel it's very hot. எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, என் நெத்தியை தொட்டு பாருங்க, ரொம்ப சூடாக இருக்கு. Would you like to have evening snacks like பஜ்ஜி போண்டா? உனக்கு சாயங்காலத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட பிடிக்குமா? Yes, I like them, but I can't eat right now. I am on a diet to lose my weight. ஆமாம், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போதைக்கு சாப்பிட மாட்டேன். நான் வெயிட்டை குறைக்கிறதுக்காக டயட்டில் இருக்கேன். You seem to not be good. Did you hurt yourself? பார்க்க சரியில்லாத மாதிரி இருக்கு. எங்கேயாவது இடிச்சுக்கிட்டியா? Answer: Yes, I banged my head on a kitchen shelf. ஆமாம், கிச்சன் ஷெல்ஃபில் இடிச்சுக்கிட்டேன். What happened to you? You look pale. Pale பதிலா tired, அதாவது you look tired, you look dull அப்படின்னு கேட்கலாம். என்னாச்சு உனக்கு? சோர்வா தெரிகிற. I didn't sleep a wink last night. நேற்று ராத்திரி ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடலை, ஒரு நிமிஷம் கூட கண் அசரலை. அதாவது சரியாக தூங்கலை அப்படின்றத தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. விங்க்னா உங்களுக்கு தெரியும், கண்ணடித்தல், அதாவது குயிக்காக கண்ணை மூடி திறப்பது தான். அந்த கண் அசைக்கிற நேரம் கூட தூங்கலைன்றது தான் ஐ டிடன்ட் ஸ்லீப் ஏ விங்க் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேல் அப்படின்றது வந்து சரியாக தூங்கலைன்னா முகம் ஒரு மாதிரி வெளிரி போயிருக்கும். அந்த வெளிரிய முகத்தை குறிக்கிறதுக்கு தான் பேல் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். Why do you have a long face? ஏன் சோகமாக இருக்க, அல்லது ஏன் உம்முன்னு இருக்க, அல்லது ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? இந்த 3 சென்டென்ஸுக்குமே நம்ம why do you have a long face அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். Answer: I lost my wallet. I think I lost it when I was traveling in a cab. நான் என் பர்ஸை தொலைச்சிட்டேன், நான் கேபில் பயணம் செய்தப்போ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். How many children do you have? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? Answer: I have 2 kids, a boy and a girl. My daughter is younger than my son. My son is studying 5th standard and my daughter is studying 3rd standard. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு மகன் ஒரு மகள். என் மகள் மகனை விட சின்னவள். என் மகன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான், என் மகள் 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். Friend, do your kids go to school by bus or do you take them yourself? நண்பா, உன் குழந்தைங்க தினமும் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறாங்களா, இல்லை நீ அழைச்சிட்டு போறியா? இதுக்கு 3 விதமாக ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, they go to school by school van daily. அவங்க தினமும் ஸ்கூல் வேனில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. செகண்டு, ஐ டேக் them to school daily. நான் தான் அவங்கள டெய்லி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். மூணாவது, யூஸ்வலி they go to school by school van but sometimes I take them to school myself. பொதுவாக எப்போதும் அவங்க ஸ்கூல் வேனில் தான் ஸ்கூலுக்கு போவாங்க, ஆனால் சில நேரங்களில் நானும் அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன். வாட்ஸ் யுவர் டுடேஸ் ஸ்கெடியூல் ஆர் வாட்ஸ் யுவர் டுடேஸ் பிளான் அப்படின்னு கூட கேட்கலாம். இன்றைக்கி உங்களுடைய பிளான் என்ன? ஆன்சர்:
I need to finish my project by noon. Then I have a meeting with a new client in the evening. நான் மதியானத்துக்குள்ளார எனது ப்ராஜெக்டை முடிச்சாகணும். அப்புறமா சாயங்காலம் ஒரு புது கிளைண்ட்டோட மீட்டிங் இருக்குது. Do you know about that meeting? உங்களுக்கு அந்த மீட்டிங் பற்றி தெரியுமா? Answer: I am not aware of that meeting. Nobody informed me about it. எனக்கு அந்த மீட்டிங்கை பற்றி தெரியாது. யாரும் அதை பற்றி என்கிட்ட சொல்லலைங்க. Thank you for watching. Thank you.